ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வைஷாலி ஆஸ் வெண்ணிலாவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம விஜய் கூட. இன்னைக்கு எபிசோடோடைய அந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர். இப்போலாம் வர பார்த்தீங்கன்னா வைஷாலி அதிகமாக அப்டேட்ஸே ஷேர் பண்ண மாட்டாங்க. எபிசோட் முடிஞ்ச பிறகு அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்புறம் தான் வந்து ஷேரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம். பிகாஸ் அவங்கள நம்பி தான் நம்ம அப்டேட்ஸ்லாம் இருந்தோம். லாஸ்ட் ஷெடியூல் அதுக்கு முன்னாடி வந்த புதுசில் நிறைய ஷேர் பண்ணாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ் அவ்வளோவா ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா அண்ட் விஜய் இருக்கா மாதிரி நம்ம விஜயோட கண்ணில் பாருங்க எவ்வளோ எமோஷன்ஸ் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்த இந்த பிக்சர் போல. ஏன்னா கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு. நல்லா அழுதுட்டு வந்து எடுத்த பிக்சர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதில் அவங்க வெண்ணிலாவும் பாவம் விஜயும் பாவம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இவங்க எல்லாரையும் விட காவேரி ரொம்ப பாவமாச்சு, அவங்கள ஏன் போடலை அப்படின்னு தான் ஏன் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. நிஜமாவே வெண்ணிலாவும் பாவம் தான், இருந்தாலும் அவங்கள விட ரொம்ப ரொம்ப பாவமா இப்போதைக்கு இருக்கிறது நம்ம விஜய் அண்ட் காவேரி தான். அதை மறுக்கவே முடியாது. ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஆழ்ந்த சோகத்துல இருக்காங்க. ரெண்டு பேருமே எமோஷனை வந்து அவ்வளோ அழகா நமக்கு வந்து ஆக்டிங் மூலமா காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எனிவேஸ், இந்த பியூட்டிஃபுல்லான பிக்சரை விஜய் கூட வந்து ஷேர் பண்ணதுக்கு நம்ம வெண்ணிலாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இன்னொரு சைடு நம்ம காவேரி, அவங்க வந்து ரீசெண்டாக எடுத்த அந்த ஃபோட்டோ ஷூட், அந்த ஃபோட்டோ சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பியூட்டிஃபுல்லான அந்த பிடிஎஸ் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. குக்கு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை குக்குனா அந்த குக்கு மூவில வந்து ரெண்டு பேரும் அந்த கண்ணு தெரியாம பிளைண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடா ஏதாவது ரீல்ஸ் மாதிரி பண்ண போறாங்களா இல்லை ஒன்லி ஃபோட்டோ ஷூட் மட்டுமா தெரியல. பட் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ரீல்ஸ் மாதிரி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப பிரிட்டியா இருக்காங்க எல்லோ கலர் காஸ்டியூம்ல. கமிங் சூன் போட்டிருக்காங்க. சூன் நம்ம வந்து இது ரிலேட்டடா இதே காஸ்டியூம்ல இருந்து நிறைய பிக்சரும் ரீல்ஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அழகான ஸ்னாப்ஸ் மட்டும் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.